எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியா விட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆனதுக்கு காரணமே வேற அப்படின்ட்டு பல உண்மையில நடிகர் நெப்போலியன் அவர்கள் உடைச்சு பேசியிருக்காரு. அதை பத்தி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். நடிகர் நெப்போலியன் மகன் தனுஷ் அவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. அவங்களுக்கு திருமணம் சொன்னதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் அவர்களை பற்றி நிறைய செய்திகள் வெளிவந்துக்கிட்டு இருக்கு. நடிகர் நெப்போலியன் மகன் தனுஷுக்கு அமெரிக்காவில் திருமணம் நடக்க இருக்குது. திருமணத்துக்கான வேலைகள்லாம் நெப்போலியன் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. திரைப்பிரபலங்கள் அரசியல்வாதி சென்னையில் உள்ள ஜப்பான் நாட்டின் இந்திய தூதர் டல்ஹாசி மிசுரா என பலரையும் நேரில் சந்தித்து நடிகர் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு திருமணத்திற்கான அழைப்பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. திருமண ஏற்பாடுகளை மிகவும் விரைவாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தனுஷ் ரொம்பவே திறமையானவராம். அவர் தான் அமெரிக்காவில் நெப்போலியன் அவர் வச்சிருக்க ஐடி கம்பெனியை மெயின்டைன் பண்ணுறாராம். அவருடைய கண்ட்ரோலில் தான் அந்த கம்பெனியே நடக்கிறான். அந்தளவுக்கு ரொம்ப திறமையானவராம். தனுஷ்க்கு தொடர்ந்து சிகிச்சையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பலரும் தனுஷை எப்படி அச்சயங்கிற பொண்ணு திருமணம் பண்ணிக்க சம்மந்தம் சொல்லிச்சு என பலவிதமான கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. ஆனால் அச்சயா தனுஷ் அவர்களில் திருமணம்க்கு முழு சம்மந்தம் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுடைய பெற்றோர் இந்த திருமணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. திருமணத்துக்கு அப்புறம் அச்சயா அவருங்க அமெரிக்காவிலே செட்டில் ஆயிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் நெப்போலியன் அவர்கள் ஒரு பேட்டியில் இந்தியாவில் என்னுடைய பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு நிறைய வசதிகள் இல்லை, அதனால தான் நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனேன் அப்படின்னும், தன்னுடைய மகனே அமெரிக்காவில் இருக்க தான் ஆசைப்படுறாரு அப்படின்னும், அதாவது இந்தியாவில் இருக்க மக்களுடைய பார்வை வேறு மாதிரி இருக்குது, அமெரிக்கா மக்களின் பார்வை வேறு மாதிரி இருக்குது, இதனால் என்னுடைய பிள்ளைக்கு அமெரிக்கா தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்கேன் அப்படின்னும் முதல்ல அடுத்தவங்களை பற்றி கருத்து பதிவிடுறவங்க அவங்கவுங்க கருத்துக்களை முதல்ல திருத்திக்கணும் அப்படின்னு பதிலே கொடுத்துருந்தாரு. நெப்போலியன் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகர். அதாவது ஆரம்பத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து அதன் பிறகு குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல நடிகராக தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் நடிகர் நெப்போலியன் அவர்கள் திருமணத்தை அப்போ நெப்போலியன் மனைவியை பெண்ணு பார்க்க போகும்போது நெப்போலியன் மனைவி நெப்போலியனை திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் எஜமான் படத்தில் வயிற்றுள்ள கருவியே கலைக்கிற அளவுக்கு ரொம்ப கொடுமைக்காரு. இவரன்னு எப்படி நான் வாழ முடியும், எனக்கு திருமணமே வேணாம், நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நெப்போலியன் மனைவி சொன்னாங்களாம். அங்கே இருக்கவங்க எல்லாருமே சினிமா வேறு கல்யாணம் வேறுனு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தினாங்களாம். இந்த நிலையில் தற்சமிக்கும் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகன் தனுஷ் அவருடைய திருமண ஏற்பாடு வேலைகள்லாம் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் தனுஷ்க்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தை காட்டி பலரும் பலவிதமாக பேசியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நடிகர் நெப்போலியன் அவர்கள் விரைவில் பதிலடி கொடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை ஒன்றுக்கு தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.